ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனின் ரெசிபி. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சோள பாயசம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஒரு கப் சோளத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோளத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பு சோளத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை வறுத்துக்கலாம். கொஞ்சம் திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கடாயில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த சோளத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் சோளத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஜீனி 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோள பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.